தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. மதுரையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடக்கவிருந்த மாநாடு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்ற ஜூலை மாதம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினர் கூட்டத்தில் மதுரையில் மாநாடு நடத்த முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி செப்டம்பர் 4ஆம் தேதி ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் மாநாடு நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் உயர்மட்ட குழுவின் ஆலோசனைப்படி மாநாடு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் வெளியேறிய நிலையில் யாருடன் கூட்டணிக்கு செல்வது என்ற குழப்பம் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் இடையே இருந்து வருகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து கட்சியில் 2 முக்கிய நிர்வாகிகள் இருவேறுபட்ட முடிவுகளை எடுத்து வருவதால் இந்த குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதன் காரணமாகவே மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடக்கவிருந்த மாநாடு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்ற ஜூலை மாதம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினர் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் மதுரையில் மாநாடு நடத்த முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி செப்டம்பர் 4ஆம் தேதி ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் மாநாடு நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் உயர்மட்ட குழுவின் ஆலோசனைப்படி மாநாடு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் வெளியேறிய நிலையில் யாருடன் கூட்டணிக்கு செல்வது என்ற குழப்பம் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினரிடையே இருந்து வருகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து கட்சியில் 2 முக்கிய நிர்வாகிகள் இருவேறுபட்ட முடிவுகளை எடுத்து வருவதால் இந்த குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதன் காரணமாகவே மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.